This is your Shankar. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, வெளில வருதா? இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்ப பாருங்க, மூச்சை உள்ள எடுக்கிறோம். உள்ள என்ன போகுது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் நிமிஷத்துல என்ன ஆகுது? நிமிஷம் கூட இல்லை, ஒரு செகண்ட்ல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஓகேங்களா? பொதுவாக நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம்? நிறைய உணவுகள் நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவுகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர்ல இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் வந்து நிறைய வகை, நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் மாதிரி இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய வகையான குளுக்கோஸ் இருக்கு. ஆனா அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அதோட எண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். அதோட ஃபார்முலா C6H12O6. ஓகேங்களா? சோ நம்ம உடம்புல சாப்பிட்ற, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஃபுட்டும் என்ன ஆகும்? டைஜஸ்ட் ஆகி நம்ம உடம்புல எந்த ஃபார்ம்ல இருக்கும்? குளுக்கோஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம இப்ப அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். நம்ம என்ன கேஸ் உள்ள வந்து இன்ஹேல் பண்றோம்? ஆக்சிஜன். ஓகேங்களா? சோ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணோம்? இதை ஆக்சிடைஸ் பண்ணும். எதை ஆக்சிடைஸ் பண்ணும்? குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணும். சோ அப்போ குளுக்கோஸ் என்ன ஃபார்முலா? C6H12O6. ஓகேங்களா? சரி, இப்போ ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடந்தோன்னு என்ன ஆகும்னா இன்டர்மீடியட்டா ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா பைருவேட்னு பேர். ஓகேங்களா? C3H6O3. இது பேர் என்னது? பைருவேட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடா ரிலீஸ் ஆகும், வாட்டரா ரிலீஸ் ஆகும். மிக முக்கியமானது எனர்ஜி. எனர்ஜி வந்து என்ன பண்ணும்? நம்ம உடம்பு, அதாவது நம்ம செல்ஸ் வந்து என்ன பண்ணும்? அது வந்து நம்ம அப்சார்ப் ஆயிடும். எனர்ஜி நம்ம தேவைப்படுதா? இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படுதா? எனர்ஜி யூட்டிலைஸ் ஆயிடும். சோ நம்மளுக்கு எது தேவை இல்லை? அந்த ரிலீஸ் ஆகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு. நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடு இருந்தா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஒத்துக்காது. ஓகே, உடம்புக்கு வந்து என்ன ஆகும்? ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது? வெயின்ஸ் வழியா வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் வழியா வந்து வெளியில போகுது. இதான் மெக்கானிசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, இஷ்டம் வந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம்.